ஹலோ காய்ஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற படத்தோட பேரு ஹைவ். இந்த படம் பேசிக்கா ஒரு மான்ஸ்டரை பத்தின படம் தான். மத்தபடி அப்படியே ஒரு பெரிய உருவம் மாதிரியும் அந்த உருவம் நடந்து வந்தாலே அதிர்ற மாதிரி தான் எப்போதுமே பார்த்திருக்கோம். அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்பவே பில்டப் இல்லாமலும் ஒரு மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு புது மாதிரியான ஒரு மான்ஸ்டர் தான் இந்த படத்துல நீங்க பார்க்க போறீங்க. இந்த மான்ஸ்டர்னால மனுஷங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குற ஒரு சர்வைவல் மூவி தான் இந்த படம். இந்த படத்தோட கதையை ஃபுல்லா தெரிஞ்சுக்க இந்த படத்தை நீங்க கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு பொண்ணு பதட்டமா இதைய பார்த்து பயந்துகிட்டே ஓடி வரா. அப்ப அந்த இடத்துல ஒரு போர்டு ஒன்னையும் காமிக்கிறாங்க. அதுல சில்ட்ரன்ஸ் அட் பிளே அப்படின்னு லைன் ஒன்னு இருக்கு. அவ ஹெல்ப் மீ அப்படி கத்திக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவளை பாக்குறாங்க, ஆனா ஹெல்ப் பண்ணவே இல்லை. எனக்கு தனியா விட அப்படின்னு எங்கேயே பார்த்து கத்திக்கிட்டே போறா. அப்ப அங்க ஒரு பையன் தரையில ஒரு டிராயிங்க வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுல பார்க்ல இருக்கிற ராட்டனத்துக்குள்ள ஒருத்தவங்க மாட்டி சாக்குற மாதிரி வரைஞ்சிருக்கான். அப்ப அங்க ஒரு பார்க் ஒன்னு இருக்கு. அங்கே போறா. அங்கே போனதுமே அவளோட பேக்ல இருக்கிற திங்ஸ் எல்லாமே கீழே விழுகுதுன்னு அதை எடுக்க போறா. அப்ப எதிர்பாராத விதமா அங்க வர ஒரு சின்ன பையன் அவளை போட்டு அடிச்சு பார்க்ல இருக்கிற அந்த ராட்டன மாதிரி இருக்கிற ஒரு விளையாட்டு திடல்ல அவளை தள்ளி விடுறாங்க. அங்க நிறைய சின்ன குழந்தைகள் வந்துடுறாங்க. அவங்க எல்லாருமே அந்த ராட்டனத்தை பயங்கரமா வேகமா சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவளுக்கு மோசமா அடிபட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவ உயிர் அந்த ராட்டனத்திலே போக ஆரம்பிக்குது. ரத்த வெள்ளத்துல கிடக்குறா. அப்படியே இறந்து போயிடறான். இந்த சம்பவம் முடிஞ்சதுமே திடீர்னு ஒரு பாட்டு பாட ஆரம்பிக்குது. திரும்ப எதுவுமே நடக்காத மாதிரி இந்த எல்லா குழந்தைகளுமே விளையாட ஆரம்பிக்குதுங்க. அந்த பையன் வரைஞ்ச அந்த டிராயிங் முடியும் திடீர்னு தண்ணி தெளிக்க ஆரம்பிக்க அப்பதான் ஹீரோயின் ஷாஷாவை காமிக்கிறாங்க. அவளோட போன்ல அப்பா கிட்ட பேசிக்கிட்டே வரா. அப்ப அவளோட அப்பாவும், நீ இப்ப போற இடம் ரொம்பவே ஒரு ஆபத்தான இடம் தான், ஆனா எனக்கு பெருமையா இருக்கு. கோரல் கிரைவ்ல நீ வேலை செய்யறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. உன்னோட பேக்ல நான் உனக்கு கேண்டீன்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவளும் அதெல்லாம் பேசிக்கிட்டு அவசர அவசரமா அவளோட அண்ணாவோட மார்க்கோட கார்ல ஏறா. கூடவே அண்ணனோட ஃப்ரெண்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே சில இடத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் கிளீன் பண்ற வேலையில இருக்காங்க. ஈரினோ வைவர் அப்படிங்கிற வீட்டுக்கு பேபி சிட்டரா தான் போறா. அங்க ஷாலி அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணை பாத்துக்க போறா. இவங்க மூணு பேருமே ரொம்பவே ஜாலியா போன் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரன் இறங்க வேண்டிய அந்த இடமும் வந்துருச்சு. அதனால அங்க இறங்குறா. அப்ப ஹீரனோட அண்ணன் ஹீரனை பார்த்து, சேஃபாரு, நாங்க இங்க பக்கத்துல தான் இருப்போம். நீ போற இடம் சாதாரண இடம் கிடையாது. அங்க இருக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வியடாதான் இருப்பாங்க, பார்த்து இருந்துக்க அப்படி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரனும் சரின்னு சொல்லிட்டு அந்த வைவரோட வீட்டுக்கு போறான். அங்க இவளை வெல்கம் பண்ணி அவங்க பொண்ணு ஷாலிய எப்படி எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவளுக்கு ஸ்வீட் கேண்டி இதெல்லாம் கொடுக்காதீங்க, அவளோட டேப்லெட் இதுதான், அதே மாதிரி அவுட் சைடு விளையாடுறதுக்கு கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரத்துல திரும்பி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி போறான். அப்ப ஹீரனும் வைவர் கிட்ட அங்க இருக்கிற ஒரு போட்டோவை பார்த்துட்டு, நீங்க வின்ஸ்காட்லயா படிச்சீங்க அப்படின்னு கேக்குறா. ஆமா, என்னோட அப்பா மாதிரி நானும் அங்கேதான் படிச்சேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயின் சொல்றா, எனக்கு அங்க ப்ரீமெட் கோர்ஸுக்கு சீட்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றா. அப்பதான் புரியுது இவகிட்ட பணம் இல்லாதனாலதான் இங்க வேலைக்கே வந்திருக்கா அப்படின்னு. இதை புரிஞ்சுக்கிட்ட வைவரும், ஓகே, நான் உன்னை பத்தி நல்லதா எடுத்து சொல்றேன், அங்க ஸ்காலர்ஷிப் கூட கிடைக்கும், நீ என் பொண்ணோட இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே இருந்து காட்டு, அப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டது ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது ஹீரோனுக்கு. கண்டிப்பா நான் இருந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வேலையை பரபரப்பா தொடங்க ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த ஷாலி அப்படிங்கிற பொண்ணு அங்கதானே இருக்கா. அவளை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் போறா. நான் தான் ஷாஷா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க, ஆனா அந்த பொண்ணு ரொம்பவே ரூடா நடந்துக்கிறான். அதை பார்த்து ஹீரோனு ஷாக் ஆயிடுறா. அப்ப இந்த பொண்ணோட அம்மாவும், அவ இன்னைக்குதான் கொஞ்சம் இந்த மாதிரி நடந்துக்கிறா, மத்தபடி நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஏதாவது எமர்ஜென்சினா உடனே எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு வைவரும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோனும் அவளோட வேலையை ஸ்டார்ட் பண்றா. அந்த ஷாலி அப்படிங்கிற பொண்ணு கிட்ட நல்ல விதமா நடந்துக்கலாம், அதே மாதிரி ஃப்ரெண்ட் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியா பேச ஆரம்பிக்க, ஆனா அந்த பொண்ணு இவளை பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறா. எந்த ஒரு டாய் கொடுத்தாலும் எதையுமே வாங்காம அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதனால உனக்கு ஹெல்த்தியா ஸ்நாக்ஸ் செஞ்சு தரேன் அப்படி சொல்லி ஹீரோனோ அந்த பொண்ணை கூட்டிட்டு போக, எங்க அம்மா எனக்கு எல்லாமே ரொம்பவே ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பச்சை கலர்ல இருக்கிறத மட்டும் தான் செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்றான். நான் உனக்கு அப்படி பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு, ஹெல்த்தியா பண்ணி தரேன் அப்படின்னு அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி தர. அதனால ஷாலி நல்லா ஹீரோன் கிட்ட பழக ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அவளோட பிளே ஏரியாவில் இருக்கிற ஒரே ஒரு டாயை காணும் அப்படின்னு சொல்றா. அது பார்க்க கிட்ட தான் இருக்கும், அதை போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஷாலி சொல்ல, இதை கேட்கிற ஹீரோனோ, அங்கெல்லாம் போக கூடாது, அம்மா சொல்லிருக்காங்கல்ல அப்படி சொல்ல, இல்ல ப்ளீஸ் எனக்கு எடுத்து தாங்களே அப்படின்னு ஷாலி கெஞ்சி கேட்கறதுனால, ஓகே, ஆனா ஒரே ஒரு ரூல், அங்கே போனா விளையாடக்கூடாது, அந்த டாயை மட்டும் தான் எடுத்துட்டு வந்துடணும், ஓகேவா அப்படி சொல்லி கூட்டிட்டு போறா. அதுக்கு ஷாலியும் ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே போறாங்க. அங்க போயிட்டு அந்த டாய்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஷாலி சொல்ற பேச்சை கேட்கவே மாட்டா, அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோனோ, நீங்க வந்து விளையாட மாட்டேன்னு சொன்ன, விளையாடக்கூடாது, மெதுவா போ அப்படி சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வர, அப்ப அந்த பார்க்ல இருக்கிற ஸ்லைடு கிட்ட தான் என்னோட பொம்மையை வச்சேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போறா. எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க விளையாட மாட்டேன்னு அப்படின்னு திரும்பவும் ஹீரோன் சொல்ல, இப்பவும் ப்ராமிஸ் பண்றேன், நான் போய் விளையாடலாம் மாட்டேன், எடுத்துட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்லைடு கிட்டையும் போய் விளையாட தான் ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோனோ வைவருக்கு மெசேஜ் அனுப்புறா, நாங்க இந்த மாதிரி டாய் எடுக்கிறதுக்காக பார்க் கிட்ட வந்தோம், ஆனா சேஃபா தான் இருக்கும் அப்படி சொல்றான். அப்ப ஹீரோனோ அங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றா, அங்க விளையாண்டுக்கு இருக்கிற குழந்தைகளோட அம்மா அப்பா அப்படி சொல்லிட்டு அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, குழந்தைகள் மட்டும் தான் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க அப்பா அம்மா எல்லாம்
எங்க அப்படி மாதிரி அவ யோசிக்க ஆரம்பிக்க, அப்ப அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாமே அப்படியே மெதுவா பாத்துக்கிட்டு இருக்கப்ப அப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்ச அந்த போர்டு ஒன்னையும் காமிக்கிறாங்க. அதாவது அதுல சில்ட்ரன்ஸ் அண்ட் பிளே அப்படிங்கிற போர்டையும் பாக்குறா. அந்த போர்டுக்கு கீழே ரெட் கலர்ல ஒரு கவர்க்குள்ள ஒரு லெட்டர் இருக்கிறதையும் பாக்குறா. இந்த ரோசா வேர்ல்டு ஃபார் கேர் டேக்கர் அப்படிங்கிறதையும் பாக்குறா. அப்ப ஷாலி கிட்ட உன்னோட டைம் முடிஞ்சிருச்சு, நீங்க வா அப்படின்னு கூப்பிடுறா. அப்ப ஷாலி ஹீரோனை பார்க்க, அப்ப ஹீரோனோ நோ ஷாலி அதுக்குள்ள போகாத, என்கிட்ட வந்துரு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஷாலி அப்படிங்கிற பொண்ணு ஹீரோனை பார்த்துக்கிட்டே பாய் அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்லைடு கூட போயிடுறா. அதை பார்த்து ஹீரோன் ஷாக் ஆயிட்டு, சரி அந்த பொண்ணு எப்படி ஸ்லைட்ல இருந்து கீழே வந்துருவா அப்படின்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா ஷாலி சைடுக்கு மேலேயும் இல்ல கீழேயும் இல்ல, எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம ஹீரோனை பார்த்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற குழந்தைங்க கிட்ட எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறா, நீங்க ஷாலியை பாத்தீங்களா, அவ எங்க போனா அப்படின்னு கேட்க அந்த குழந்தைகளும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா பின்னாடி சுத்தி இருக்கிற குழந்தைகள் எல்லாமே வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைகள் எல்லாருமே முறைச்சு பார்த்தபடி தலையை சாட்சி வச்சு ஹீரோ கிட்ட எல்லாருமே நடந்து வர ஆரம்பிக்க, அதை பார்த்தா அவங்க எல்லாருமே ஒரு ஜாம்பி மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே புரியாம ஹீரோனும் எல்லாரையும் சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த குழந்தைகளை பார்த்து, நீங்க என் கூட விளையாடல தானே, நீங்க என் கூட விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. நான் உங்க கேம்ல இல்ல அப்படி சொல்லி திரும்பி திரும்பி ஷாலியை தேட ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த குழந்தைகள் எல்லாருமே அவளை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அதை பாக்குறப்ப அவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கவும், அதனால அந்த குழந்தை கிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சு வரணும் அப்படி சொல்லிட்டு பார்க்க விட்டு வேகமா வெளியில ஓடி வந்துடுறா. அந்த பார்க்க விட்டு வெளியில வந்ததுமே திரும்பி பாக்குறா. அந்த குழந்தைகள் இப்ப பழைய மாதிரி எல்லாருமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரனுக்கு ஒண்ணுமே புரியல. போன் எடுத்து பாக்குறா. பார்த்தா அந்த ஷாலி பொண்ணு மெசேஜ் அனுப்பியிருக்கா, என்னை காப்பாத்துங்க எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு. அவ அனுப்பியிருக்க, நீ எங்க இருக்கு அப்படின்னு ஹீரன் கேட்டதுக்கு அவளும், நான் இங்கதான் ஸ்லைடுக்குள்ள ஒளிஞ்சிருக்கேன், எனக்கு பயமா இருக்கு, இங்க ரொம்பவே இருட்டா இருக்கு, எனக்கு மயக்க வர மாதிரி இருக்கு அப்படின்னு ஷாலி மெசேஜ் பண்ண, அந்த பொண்ணு ஹீரனை திரும்பி போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைடு கிட்ட போய் பாக்குறா. அங்க திரும்ப அந்த குழந்தைகள்லாம் ஹீரனை பார்த்து முறைச்சு அவளை திரும்ப அட்டாக் பண்ண வராங்க. அப்ப அங்கிருந்த ஹீரனை திடீர்னு யாரோ பிடிச்சி பின்னாடி வெளியே இழுக்கிறாங்க. அது பார்க்கவே ரொம்பவே பயமா இருக்கு, என்ன விடுங்க, அந்த பொண்ணை போய் காப்பாத்தணும் அப்படின்னு கத்துறா. அப்ப அந்த லேடியும், அது ஒண்ணு சாப்பிட்றோம், அது பேபி சிட்டர் கிராணி மெய்டு எல்லாத்தையுமே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க யார சொல்றாங்க அப்படின்னு புரியாம பாத்துக்கிட்டே இருக்கா. அது நம்மள சாப்பிட்றோம் அப்படின்னு அந்த லேடி திரும்ப சொல்றாங்க. அப்ப திடீர்னு தூரத்துல அந்த ஷாலி பொண்ணு ஹீரனை கூப்பிடுறா. நீ எங்க போன அப்படின்னு ஹீரன் கிட்ட கேட்க, நான் எங்கேயும் போகல, நான் உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன், நீ எங்க போன என்னாச்சு அப்படின்னு ஹீரன் கேட்க, அதுக்கு அந்த ஷாலி பொண்ணும், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படி சொல்றான். அப்ப அந்த லேடி திரும்பவும் வந்து, இந்த இடத்தை விட்டே போயிடு, இங்க ரொம்பவே ஆபத்து இருக்கு அப்படி சொல்றாங்க. அந்த பொண்ணை பார்த்துக்கு தான் வந்திருக்கேன், அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கிறது என் வேலை அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறா. அங்கே போனதுமே அந்த பொண்ணு ஹீரன் கிட்ட கேட்க, ஏன் அந்த லேடி உங்களை விட்டு போக சொன்னாங்க அப்படின்னு கேட்கறா. இப்ப அப்படியே சமாளிச்சுட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்க, அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு வெளியில பிளே ஏரியாவில் விளையாண்டுகிட்டு இருக்கா. அதை பாக்குற இன்னும் அப்படி ஷாக் ஆகி, எப்படி நீங்க வந்த, பின்னாடி டோர் இது இருக்கா அப்படின்னு, எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப நான் இங்கே விளையாடுறேனே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அதுக்கு ஹீரோனும், இவ்வளவு நேரம் வெளியில தானே இருந்தோம், இதுக்கு மேல வேணாம் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்றா. அப்பனா நீங்க என்ன பார்க்குக்கு கூட்டிட்டு போனதை பத்தி நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படி சொல்ல, அங்க நம்மளோட டாய்ஸை தடத்தானே போனோம் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு ரொம்பவே கோவமா, எங்க அம்மாவுக்கு ஒர்க் பண்ண எனக்கு தானே நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு உள்ள போறா. அப்ப திடீர்னு அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு மாதிரி உடம்புலாம் பண்ண ஆரம்பிக்குது. அதனால அழுதுகிட்டே ஓடி வந்து ஹீரன் கிட்ட சொல்றா, என்னால முடியல, எனக்கு உடம்புல ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கழுத்துக்கிட்ட அவளுக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்திருக்கு. அது வந்து சீல் வடி ஆரம்பிக்குது. அதை பாக்குற ஹீரன் ரொம்பவே பயந்து போயிட்டு, என்னாச்சு எப்படியாச்சு அப்படின்னு கேட்டுட்டு, இரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு வந்து பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த பொண்ணு ரொம்பவே வலிக்குது அப்படின்னு கத்தி ஹீரனை தள்ளி விடுறா. ஹீரனும் ரொம்பவே பொறுமையா அந்த பொண்ணை சரி பண்ணலாம் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்க, ஆனா ஷாலி ரொம்பவே ஹார்ஸா நடந்துக்கிறா. அப்ப அந்த பொண்ணை அவ தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு காணாம போறதை பாக்குறா. அதே மாதிரி ஒரு கிரியேச்சரோட சவுண்டுமே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, அதுவுமே திடீர்னு நின்று போச்சு. இந்த ஷாக்ல இருந்து வெளியில வராத ஹீரனுக்கு அடுத்த ஒரு ஷாக், யாரோ கதவை தட்டுறாங்க. யார் கதவை தட்டுறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெளியில போறா. அப்ப மானிட்டர்ல பாக்குறப்ப யாரோ ஒரு 2 பேர் நிக்கிற மாதிரி தெரியுது ஹீரனுக்கு. பார்க்கல இந்த குழந்தைகள் தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு கதவை துறக்கலாம் அப்படின்னு போறப்ப திடீர்னு பார்த்தா கதவை ஓங்கி பலமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு ரொம்பவே பயந்து போயிட்டு ஷாலியை கூட்டிக்கிட்டு பத்திரமா உள்ள கூட்டிட்டு போய் இந்த ரூமுக்குள்ள இரு அப்படி சொல்லிட்டு இவளோட அண்ணனுக்கு போன் பண்றா. நடந்த எல்லாத்தையுமே லைனா சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனா இது எதையுமே அவளோட அண்ணன் மார்க் பண்ண நம்ப மாட்டான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு எல்லாமே ஓவர் திங்க் தான், இனிமே வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படி சொல்றான். இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவளும் எவ்வளவோ புரிய வைக்க பாக்குறா. அந்த பார்க்ல நடந்த விஷயம், இப்ப வீட்டுல நடந்துகிட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையுமே சொல்றா. இப்ப ரொம்பவே பதட்டமா சொல்றதை பார்த்துதான் அவளோட அண்ணனும், சரி சரி ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு தெரியுது, எதனாலன்னு சொல்லு, நான் வந்து உடனே உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படி சொல்றான். இவ பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பிளே ஏரியாவில யாரோ நிக்கிற மாதிரியும் பின்னாடி தெரிய ஆரம்பிக்குது. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அப்படியே பிளே ஏரியாவுக்கு போய் பாக்குறா. அங்கே பார்த்தா அந்த சின்ன பசங்க எல்லாருமே திரும்ப விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அங்கேதான் ஷாலி பொண்ணு சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கா. அதை பாக்குற ஹீரோனோ, நீங்களே எப்ப இங்க வந்தீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. திரும்ப அந்த பசங்க எல்லாருமே ஜாம்பி மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதெல்லாம் விளையாட்டுக்கு தான் அப்படின்னு ஹீரோனை நினைச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம கூட எல்லாம் விளையாடல, நீ வா அப்படி
அப்படி சொல்லி ஷாலி பொண்ணு கூப்பிடுறா. அப்ப அந்த பொண்ணுமே ஜாம்பி மாதிரி முறைச்சு பார்த்து பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரன் கிட்ட எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே விளையாட்டு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு ஹீரன் ட்ரை பண்ண, ஆனா அங்க இருக்கிற பிளே ஏரியா திடீர்னு அப்படியே அதிர ஆரம்பிக்குது. அப்ப இந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரனை தரன்னு இழுத்துட்டு வந்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்க, இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லாம அந்த ஷாலி பொண்ணை ஹீரன் திரும்பி அடிச்சிடறா. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டா அந்த பொண்ணோட அம்மா வைவர் அங்க வந்து பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. ஹீரோனும் ரத்த கரையோட நிக்கிறா. நான் கிளம்புறேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு மாதிரி கேக்குறா. என்னாச்சு, குழந்தைனா அப்படி இப்படிதான் இருப்பாங்க, சேட்டை பண்ணுவாங்க அப்படி மாதிரி வைவர் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நான் எதை சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க, நான் கிளம்புறேன் அப்படி மாதிரி ஹீரன் சொல்ல, இதை எதையுமே புரிஞ்சுக்காத வைவரும் நீ பொண்ணு அடிச்சியா அப்படி மாதிரி கேக்குறா. நீ கேட்ட ஸ்காலர்ஷிப் எதுவும் கிடைக்காது, இன்னைக்கு உனக்கு சம்பளம் கொடுத்திருக்கேன், அதுக்காகவது நீ ஃபுல் டைம் இங்க இருந்துதான் ஆகணும் அப்படி மாதிரி கோவமா பேச ஆரம்பிக்கிறா. அதே மாதிரி வீட்டை பூட்டியும் சாவியை ஓரமா எடுத்து வச்சிடறா. இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஹீரோயின் அந்த சாவியை எடுத்து ஓபன் பண்ணி வெளியில ஓடி வந்து தப்பிச்சிடறா. வெளியில வந்து சோகமா உட்கார்ந்து அவங்க அப்பாவை நினைச்சு அவர் கொடுத்த அந்த கேண்டி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல அண்ணன் மார்க்கும் அவனோட ஃப்ரெண்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து எப்பயும் போல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மரத்துக்கிட்டு இருக்கிற பூஜை எல்லாத்தையுமே கிளீன் பண்றது அவங்க அண்ணனோட வேலையா இருந்துட்டு வருது. அதனால எப்பயுமே யூஸ் பண்ற மாதிரி அந்த மருந்தோட சுகரை சேர்த்து பண்ணும்போது அங்க இருக்கிற கிருமி எல்லாமே செத்துரும் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோன் அவங்க அண்ணனுக்கு மெசேஜ் பண்ணி என்னை தயவு செஞ்சு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றா. அதனால ஹீரோனோட அண்ணனும் அவளை கூட்டிட்டு வரும்போது அவங்க என்ன ரொம்பவே கோவமா இருக்கிறத ஹீரோன் பாக்குறா. நீ என்ன கூட்டிட்டு வந்ததுக்கு சந்தோஷம் தானே படணும், ஆனா நீ கோவமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க அண்ணனும் உண்மையா கஷ்டப்பட்டுதான் உன்னை நான் வளர்த்தேன், சின்ன வயசுல இருந்து உனக்காக நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், ஆனா நீ இந்த வேலையில கூட ஒழுங்கா இல்லாம பாதியிலே வந்துட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அந்த பார்க் மண்ணுக்குள்ள அப்படியே புதைய ஆரம்பிக்குது. அதை ஹீரோன் பார்த்துட்டு அவ அண்ணன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்க, அங்கே பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த நேரம்னு பார்த்து அண்ணனோட ஃப்ரெண்டு டாரியஸ் வெளியில நிக்கிறான். காருக்குள்ளவா, வெளியில ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு கூப்பிடுறதுக்குள்ள ரொம்பவே பலத்தை காத்தடிக்க ஆரம்பிக்குது. அவன் அந்த பார்க் பக்கமா போய் விழுந்துடுறான். அப்ப மண்ணுக்குள்ள புதைய ஆரம்பிக்கிறான். உடனே அந்த பார்க் திரும்பவும் முளைக்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த கம்பி எல்லாமே டாரஸ் மேல குத்தி அவன் அங்கேயே பரிதாபமா இறந்து போயிடுறான். அந்த ஸ்லைடுக்குள்ள போய் மறைஞ்சிடறான். அதை பாக்குற மார்க்கவும் ரொம்பவே பயந்து போயிட்டு அவனை காப்பாத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ண போறான். அந்த ஸ்லைடுக்குள்ள போய் பாக்குறான். அங்க ஏதோ ஒரு கிரியேச்சர் மாதிரி ஒரு மாதிரி அருவருப்பான ஒண்ணு இருக்கு. அவனுக்கு அது நல்லாவே தெரியுது. அப்ப அவன் ஹீரோனை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான். அங்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்றா. அப்ப மார்க்காவும் அவன் என்னோட சின்ன வயசுல இருந்து என் கூட ஃப்ரெண்டா இருக்கான், அட்லீஸ்ட் அவனோட பாடியாவது போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். ஒரு வழியா வேணும் அப்படின்னு சொல்லி அவனை இழுத்துட்டு போயிடுறா. அவங்க பேரண்ட்ஸுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு மார்க்காவும் ஃபீல் பண்ண, நீ நடந்த உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு ஹீரோன் சொல்றான். ரெண்டு பேருமே உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஒரு குழந்தை ஷாஷா அப்படின்னு ஹீரோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கவும் அவ திரும்பி பாக்குறா. உடனே திரும்பவும் அந்த வைப்ரேஷன் அவளை இழுத்து அடிச்சு அந்த ஸ்லைடு கூட கூட்டிட்டு போயிடுது. இதெல்லாம் பாக்குற மார்க்கவும் ரொம்பவே ஷாக் ஆகி பயந்து போயிடுறான். என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஓடி போயிட்டு பதட்டத்தோட அவளுக்கு போன் பண்ணி பாக்குறான். அவளோட போனோ நாட் ரீச்சபிள் அப்படின்னு வருது. அந்த ஸ்லைட போட்டு அடிச்சு நொறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்ப அங்க திடீர்னு ரேண்டமா ஒரு லேடி வராங்க. இவன் பண்றதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி அவங்க சந்தேகப்படுறாங்க. அதனால இவனும் அங்க புல்லு புடுக்கிற மாதிரி வேலை பண்ற மாதிரி ஒரு மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியாம காருக்குள்ள போய் உட்கார்றான். அப்ப அவனோட காலையும் பலமா அடிபட்டு இருக்கு, ரத்த வடியுது, சீல் வடியவும் ஆரம்பிக்குது. அந்த இன்ஃபெக்ஷன் மாதிரி அவனுக்கு காலில் ஏற்பட்டிருக்கு. அப்ப இதோட தங்கச்சியை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல மைட் வித் ரெட் கார்டு அப்படிங்கிற வார்த்தை அவனுக்கு ஞாபகம் வந்து ஒரு இடத்துக்கு போறான். அங்க ஏற்கனவே இந்த பார்க்குக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு ஹீரோ கிட்ட ஒரு மெய்டு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மெய்டோட வீட்டுக்கு தான் இப்ப மார்க்கவும் போறான். அவங்க கிட்ட என்னோட தங்கச்சி அந்த ஸ்லைடுக்குள்ள போயிட்டா எப்படி காப்பாத்துறது அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த மெய்டும் நான் அப்பவே அவளை கண்டிச்சேன், அவதான் என் பேச்சை கேட்கல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அவ அவ்வளவுதான் உள்ள போயிட்டா, இனிமே வரமாட்டா அப்படின்னு மாதிரி அந்த மெய்டும் சொல்ல, அதுக்கப்புறமா தான் இன்னொரு உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் உண்மை எல்லாமே தெரிய வருது. அது வந்து அந்த பார்க்க சுத்தி இருக்கிற ரெட் கலர் இருக்கிற ஸ்பாட் எல்லாமே அந்த ஆபத்துக்கான தொடக்கம் அப்படின்னும், அந்த ஸ்லைடு தான் டனலுக்குள்ள போகிற வழி அப்படின்னும், அங்கேதான் ஒரு ஆண் கூட்டமே இருக்கு அப்படின்னும், அதாவது அது ஒரு கிரியேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்லைடு வழியா விழுந்தவங்க கீழே இருக்கிற சுரங்கப்பாதைக்கு போயிட்டு அந்த எறும்போட நரகத்துல மாட்டிக்குவாங்கன்னு, அங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையுமே ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அந்த கிரியேச்சர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால தங்கச்சி போய் நானே காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கு கிட்டையும் மார்க்கோ போறான். அந்த டனலுக்குள்ளேயும் போக ஆரம்பிக்கிறான். உள்ள போக போக அந்த கிரியேச்சர் ரொம்பவே மோசமா இருக்கு. ஃபுல்லாவே ஒரு மாதிரி அருவருப்பான ஒரு பகுதியா இருக்கு. அதுக்குள்ள மாட்டின பல பேர் உயிரோட இல்லாமையும் சில பேர் உயிருக்கு போராடிக்கிட்டோம். அந்த இன்ஃபெக்ஷன் உடம்பு முழுக்க பரவி ஒரு ஜாம்பி மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணிக்கிறதையும் பாக்குறான். அப்ப ஷாஷா எங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறான். அங்கே நிறைய குழந்தைகள் விளையாண்டுகிட்டோம், எறும்பு மாதிரியும் புழு மாதிரியும் சில ஊறிக்கிட்டோம் எல்லாமே இருக்கிறதையும் பாக்குறான். ஒரு உருவம் தெரியுது, அதையுமே பாக்குறான். ஆனா அங்க இருக்க குழந்தைய கூட ஜாம்பி மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால சந்தேகத்தோட ஷாஷா அப்படின்னு கூப்பிட அவ ரொம்பவே ஆக்ரோஷமா பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அது ஷாஷா தான். இவளை எப்படி சரி பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு பேப்பர் இருக்கு. அதுல பிட் சுகர் அரவுண்ட் யூ அப்படின்னு போட்டிருக்கத பாக்குறான். அதனால அவங்களோட பேக்ல இருக்கிற அவங்க அப்பா கொடுத்த அந்த கேண்டி எடுத்து சாப்பிட கொடுக்குறான். அவ வாயில அதை போட்ட உடனே அவளுக்கு ஏதோ மாதிரி ஆக ஆரம்பிக்குது. உடம்பு எல்லாமே ஏதோ மாதிரி பண்ண ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறா. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்ஃபெக்ஷன்ல இருந்து வெளியில
வந்து சுயநலக்கு ஹீரோயின் வர அப்ப அவளோட அண்ணனை பார்த்து இந்த மான்ஸ்டர் உன்னையும் முழுங்கிடுச்சா அப்படின்னு கேக்குறா. இல்ல நான் உனக்காக தான் வந்தேன், உன்னை காப்பாத்துறதுக்கு வந்தேன் அப்படின்னு அண்ணன் சொல்ல இவங்க 2 பேருமே அங்கிருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப இந்த மான்ஸ்டர் சுரங்கம் ஃபுல்லாவே இருக்கிறதையும் அது அப்படியே ஊர்ந்து போறதையும் காமிக்கிறாங்க. அது பார்க்கவே ரொம்பவே அருவருப்பாவும் அசிங்கமாவும் இருக்கு. அதை பார்க்கக்கு மேல இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே இந்த சுரங்கத்துக்குள்ளயும் இருக்காங்க. மறுபடியும் ஹீரோனையும் மார்க்குமே அவங்க அட்டாக் பண்ண வர அவங்க கிட்ட இருந்து ஹீரோனை காப்பாத்துறதுக்காக ஹீரோனை மட்டும் தனியா ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறான் மார்க்கோ. அப்ப ஹீரோன் அங்க ஒருத்தவங்களை பாக்குறாங்க. அவங்க உடம்பு முழுவதுமே இன்ஃபெக்ட் ஆகி உயிருக்கு போராடிக்கிற இந்த நிலைமையில அவங்கள பார்த்த உடனே அவங்க யாருன்னு ஹீரோனுக்கு தெரிஞ்சு போயிடுது. அவங்க பேர் தான் மேபிள் கிரேஸ். அந்த மேபிள் கிரேஸ் யாரு அப்படின்னா ஏற்கனவே இந்த மெய்டு இவங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. இவங்க தான் அந்த மான்ஸ்டர் மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு மெய்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இன்னுமே உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மெய்டு இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ஹீரோன் கேட்கிறா. இவங்களை எப்படியாவது காப்பாத்தலாம் அப்படின்னு ஹீரோன் நினைக்க, ஆனா மார்க்கோவும் இங்க இருந்து நம்ம தப்பிச்சா மட்டும் போதும், திரும்ப இவங்க கிட்ட மாட்டிக்கவே கூடாது அப்படின்னு தப்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோனுக்கு மனசு கேட்கல. அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தெரிஞ்ச ஒரு உயிரை விடக்கூடாது, நீ வேணான்னு சொன்னாலும் நான் போய் காப்பாத்துவேன். அதுவும் இல்லாம இனிமே நம்மள பேர் யாருமே அந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்டவும் கூடாது அப்படின்னு அவங்கள காப்பாத்தலாம் அப்படின்னு பார்க்க இவங்க வந்த அந்த வழி மூடிருச்சு. அதனால வேற வழியை தேட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே மூடிதான் இருக்கு. அதனால அந்த மெய்டு கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு போறாங்க. அவங்க இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோன்னு சொல்றா, நான் மேபிள் கிரேஸ பார்த்தேன் அப்படின்னு. அதை கேட்ட உடனே அந்த மெய்டும் ஷாக் ஆகி அப்படியா உண்மையாவா அப்படின்னு கேட்டுட்டு அவங்களோட பழைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நான் தான் டியூட்டிக்கு வரணும், எனக்கு பதிலா அன்னைக்கு அவ வந்து என் வேலை எல்லாத்தையுமே பார்த்தா, எனக்கு நல்லது செய்யணும்னு அவ அதுக்குள்ள போய் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதனால எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மான்ஸ்டரை அழிக்கிறதுக்கு மார்க்கோ வச்சிருக்கிற அந்த மருந்துகள் மட்டும் போதாது, அது கூட பவர்ஃபுல் சுகரா அந்த மான்ஸ்டர் மேல தூவி விடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நிறைய சுகர் எடுத்துக்கிட்டு ஹீரோனும் கீழே போறதுக்கான அந்த பாதைக்கு பக்கெட்ல சுகர் எடுத்துக்கிட்டு போக அப்ப அங்கே வந்த அந்த வைவர் அப்புறம் ஷாலி 2 பேரும் அப்புறம் அந்த சுகர் அங்கே கொட்ட வேணாம் அப்படின்னு தடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே அந்த கிரியேச்சர் நல்லா அஃபெக்ட் ஆனவங்களா தான் இருந்திருப்பாங்க. அதனால அந்த கிரியேச்சரை அழிக்க கூடாதுன்னு இவங்க எல்லாருமே தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைகளும் ஹீரோனையும் மார்க்கோவையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மோசமா அட்டாக் பண்றதுனால 2 பேருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி அந்த மேடும் ஹெல்ப் பண்ண வராங்க. அவங்களையும் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிற அந்த ஆளுங்க எல்லாருமே அவங்களோட காலிலேயே குத்தி அவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் மார்க்கோவையும் அடிச்சு அந்த பாக்டீரியாவை அழிக்க விடாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால மார்க்கோவும் ஷாஷா கிட்ட சோடா சிரப் 2மே அங்க இருக்கு, அதை எடுத்து அவங்க மேல தெளி அப்படின்னு சொல்றான். அதை உடனே எடுத்து அவங்க மேல தெளிக்கவும் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கிறதுனால இவங்களை விட்டுறாங்க. இந்த நேரம் தான் கரெக்டான நேரம் அப்படின்னு திரும்ப அவ அந்த மருந்துகள் எல்லாத்தையுமே எடுத்து சீக்கிரமா அந்த ஓட்டையில போயிட்டு கொட்ட ஆரம்பிக்கிறா. கொட்ட ஆரம்பிச்ச உடனே அந்த சுரங்கத்துல இருக்கிற அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் வெள்ளமா அப்படியே சாக ஆரம்பிக்குதுங்க. அது அப்படியே பாக்குறதுக்கு ரொம்பவே அருவருப்பாவும் பயங்கரமா இருக்கும். இந்த சுரங்கத்துல இருந்து ஏற்கனவே மாட்டிக்கிட்டு இந்த மனுஷங்கள ஒவ்வொருத்தவங்கள வெளியிலையும் வர ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி வெளியில இருந்த அந்த இன்ஃபெக்ட் ஆன பீப்புள்ஸும் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் சரியாக ஆரம்பிக்குது. அந்த மேபிள் கிரேஸையும் வெளியில பத்திரமா ஹீரோனை கூட்டிட்டு வந்து அந்த மெய்டு கிட்ட ஒப்படைக்கிறா. இவங்க எல்லாருமே ரொம்பவே ரத்த காயத்தோட இருக்கிறதுனால முதல் வேலையா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு கார் எடுத்துக்கிட்டு மார்க்கோவும் ஹீரோனும் மெய்டும் மேபிள் கிரேஸ் எல்லாருமே கிளம்புறாங்க. கடைசியா அந்த போர்டை காமிக்கிறாங்க. அதுல சில்ட்ரன்ஸ் அட் பிளே அப்படின்னு எழுதி இருக்கு. ஆனா அந்த போர்டு இப்ப கீழே கிடக்கு. அதை காட்டி அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் गाइस.